திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை இரகசியம் 51ஆம் இரகசியம். பணி கொள்ளப் பெற்றேனோ கிடாம்பி ஆச்சானைப் போலே. கிடாம்பி ஆச்சான் உடையவருக்கு திருமடைப்பள்ளி கைங்கரியம் பண்ணி பிக்ஷை சமர்ப்பிக்கும் பணியில் திருக்கோட்டியூர் நம்பியால் நியமிக்க பெற்றதை 46ஆம் வார்த்தையில் கண்டோம். மடத்தில் தினமும் ஸ்ரீ வைஷ்ணவ ததியாராதனம் நடக்கும். ஆச்சான் தளிகை பண்ணுவது மட்டுமல்லாமல் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பிரசாதம் பரிமாறி தீர்த்தமான தண்ணீர் அமுதும் பரிமாறுவார். அதாவது உண்டு கொண்டிருக்கும் பொழுது நீரருந்த வேண்டியிருந்தால் தண்ணீரை பானையிலிருந்து நேரே பருகுமவர் வாயில் விடுவது. பானையில் பக்கத்தில் சிறு துவாரம் இருக்கும். அதன் வழியே தாரையாய் தீர்த்தத்தை பருகுபவர் வாயில் நிதானமாக பெருக்குவது முன்காலத்தைய வழக்கம். ஒரு சமயம் ஆச்சான் தீர்த்தம் பரிமாறும் போது சிறிது கவனக்குறைவாய் பரிமாற தீர்த்தம் ஸ்ரீ வைஷ்ணவருடைய வாயில் மட்டுமல்லாமல் வெளியே சிந்திற்று. இதை உடையவர் காண நேர்ந்தது. ஆச்சானை கடிந்து கொண்டாராம். திருவாய்மொழியில் உள்ளது. மணிமாமை பாசுர ஈட்டின் பங்கி. அடியேனை குமரிருந்து போகாமே பரதந்திர ஜென்மமாயிருக்க வகுத்தவனுக்கு உருப்பன்றிக்கே போகாமே இங்கே அருளி செய்யும் வார்த்தை. உடையவர் எழுந்தருளி இருக்கிற மடத்திலே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அமுது செய்யா நிற்க ஆச்சான் தண்ணீர் அமுது பரிமாறுகிறவர் ஓரருகே சாய நின்று பரிமாறினார். அத்தை உடையவர் கண்டு ஓடி வந்து முதுகிலே மோதி நேரே நின்றன்றோ ஊடோ பரிமாறுவது என்று ஆச்சான் கேட்க, பணிமானம் பிழையாமே அடியேனை பணி கொண்ட என்பது மேலெடுத்த பாசுரத்தில் 3ஆம் அடி. பணிமானம் கைங்கரியத்தின் அளவு பிழையாமே தப்பாதபடி அடியேனை ஆட்பட்டவனை பணி கொண்ட அதற்கு தக்கபடி ஸ்வரூபம் குலையாமல் அடிமை கொண்ட என்பது பொருள். எம்பெருமானை விஷயமாக கொண்டு ஆழ்வார் அருளி செய்ததை ஆச்சாரியன் தன்னை பணி கொண்டதை உகந்து விண்ணப்பித்துள்ளார். ஆச்சாரியன் பிறர் எதிரில் கடிந்து சிக்ஷித்தாலும் அதை உகந்து ஏற்பது சிஷ்யனின் பண்பு. அதற்கு உபகார ஸ்மிருதியும் பண்ண வேணும். சிக்ஷிப்பது ஆச்சாரிய லட்சணம். அதை உகந்து நன்றியுடன் ஏற்பது சிஷ்ய லட்சணம். இதையே இந்த ஐதீகம் காட்டித் தருகிறது. 51ஆம் இரகசியம் நிறைவடைந்தது.